இந்த வீடியோவில் வந்து கிளாஸ் பைண்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஆங்குலரில். ஸோ கிளாஸ் பைண்டிங்கை ஃபஸ்ட்டு தியரட்டிக்கலாகவும் அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிக்கலாக அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ கிளாஸ் பைண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து டைனமிக்கலாக வந்து கிளாஸஸை வந்து அப்ளை பண்ணலாம் HTML எலமெண்ட்ஸில். ஸோ நம்ம வந்து கிளாஸஸை வந்து ஆடும் பண்ணலாம், ரிமூவும் பண்ணலாம். யூசரோட இன்ட்ராக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாஸஸை ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், HTML எலமெண்ட்ஸ்லாம் நம்ம பைண்ட் பண்ணலாம். ஸோ இதை தான் வந்து கிளாஸ் பைண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம கிளாஸஸை ஆட் பண்ணோன்னா HTML எலமெண்ட்டில் அது கிளாஸ் பைண்டிங்னா, ஸோ ஆங்குலர் வந்து அதை எவால்வேட் பண்ணி அந்த கிளாஸ் எதுவோ அந்த கிளாஸை ஆட் பண்ணும், அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணும். இப்படி தான் வந்து ஆங்குலர் பைண்டிங் வந்து ஆங்குலர்லேயும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ரெகுலர் வேல எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸை வந்து பைண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துப்போம். அதுக்கு நான் ஃபஸ்ட் வந்து ஒரு H1 டேக் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த H1 டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன கொடுப்பேன்னா வெல்கம் டு ஸ்கூல் அப்படின்னு நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ வந்து இது சிம்பிளாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நான் வந்து NG சர்வ் கொடுக்குறேன். ஸோ ரன் பண்ணுற அப்ளிகேஷனை, பிகாஸ் இது ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எதுவுமே நம்ம கிளாஸ் கொடுக்கல அப்படின்னா H1 டேக்குன்னு டிஃபால்ட்டாக வந்து ஒரு சம் கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸஸை வந்து இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து கம்பைல்ட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லியாக. இப்போ நம்ம போய் வந்து பார்ப்போம் ப்ரௌசரில். பார்த்தோன்னா என்ன இருக்குது, வெல்கம் டு ஸ்கூலுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் இதை ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னாலும் வெல்கம் டு ஸ்கூல். இப்போ எப்படி இருக்குது ஃபாண்ட்டு பார்த்துக்கோங்க, பிளாக் கலரில் கொஞ்சம் போல்டாக வந்து இருக்குது வெல்கம் டு ஸ்கூல் அப்படின்றது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் போய்ட்டு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ அந்த கிளாஸ் வந்து எங்கே போடுவோன்னா, இங்கே ஒரு கிளாஸ் போடுவோம். அந்த கிளாஸுக்கு பேர் வந்து நான் ஒரு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் ஹைலைட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஹைலைட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா கலருக்குள்ளே வந்து ப்ரௌன் எல்லாம் ரெட் அப்படிமா கொடுக்குறேன், ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நான் ரெட்டுன்னு கொடுத்துட்டேன், சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கிளாஸை வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த HTML யூஸ் பண்ணலாம். இதை வந்து ரெகுலர் பைண்டிங் வெறும் ஒரு கிளாஸ்ன்னு போட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து டெக்ஸ்ட் ஹைலைட் அப்படின்னு போட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரெகுலர் வே வந்து பைண்ட் பண்ணுறது அப்படின்றது எப்படின்னு பார்ப்போம். இது வந்து நார்மல் ஒரு கிளாஸு, அதில் வந்து நார்மலாக ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் இல்லை, இந்த கிளாஸ் மட்டும் தான் இருக்கும், அதை மட்டும் தான் அதை எவால்வேட் பண்ணும். இப்போ வந்து நம்ம சிங்கிள் கிளாஸ் பைண்டிங்கில் வந்து நம்ம டைனமிக்காக வந்து கிளாஸஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ H1 டேக் எடுத்துப்போம். H1 டேக்கில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் வந்து வெல்கம் டு பாஸ்டன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வெல்கம் டு பாஸ்டன் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் வந்து அப்ளை பண்ணணும் இல்லையா. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் ஹைலைட்டுன்னு ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம், இன்னொரு கிளாஸ் வந்து வேணால் போட்டுக்கலாம் இதுக்கு தனியாக. என்னென்னா டெக்ஸ்ட்டு சக்ஸஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் போட்டுட்டு இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து கலர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஆரேஞ்ச் கொடுக்கலாம். ஓகே, ஆரேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கிளாஸ் இதில் வந்து எப்படி நம்ம கிளாஸ் போடுறதுன்னா, இப்படி நம்ம கிளாஸ் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிளாஸ் கொடுக்கலாம். கிளாஸில் வந்து டாட் அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒன் வே பைண்டிங். ஸோ வந்து ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற வேல்யூஸ், தட் மீன்ஸ் கண்ட்ரோலில் இருக்க வேல்யூவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண
டெம்ப்ளேட்டுக்கு எப்போ நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கும்போது அப்போ ஆங்குலருக்கு தெரியும் இது வந்து ப்ராப்பர்ட்டி, ஸோ அது வந்து எவால்வேட் பண்ணும். ஸோ த சேம் திங் தான் வந்து கிளாஸ் பைண்டிங்கில் அதே ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் கொடுக்குறோம். இங்கே வந்து இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ஆல்ரெடி வந்து போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, என்னது டெக்ஸ்ட் டாட். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் கொடுத்துருங்க, நேம் ஃபஸ்ட்டாக, அதுக்கப்புறம் ஒரு டாட் கொடுத்துக்கோங்க. டாட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம், டெக்ஸ்ட் டாட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம போடணும், என்னது ஹேஸ் எரர் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே போட்டுக்கலாம். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் இன்னும் கண்ட்ரோலரில் ரைட் பண்ணல. ஸோ நம்ம கண்ட்ரோலரில் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஸ் எரர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு அதை பூலியனாக எடுத்துக்கலாம். ஓகேவா, அதை பூலியனாக எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரூன்னு கொடுக்கலாம். ஸோ ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணும், இங்கே இது ட்ரூவாக இருந்துச்சு, இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து அப்ளை ஆகும் இந்த h1 எலமெண்ட்டுக்கு. இது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆஸ் எரர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இந்த h1ல இருந்து அந்த கிளாஸ் என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். இதுதான் டைனமிக்கலி நம்ம ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம் கிளாஸஸை. இதுதான் அந்த வே. ஸோ இப்போ வந்து இது கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும், இந்த டெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கணும். ஏன்னா இப்போ ஆஸ் எரர் அப்படின்றது நம்மளுக்கு ட்ரூவாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ போய் வந்து வெல்கம் டு பர்சன் என்ன இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஏன் எப்படி ஆரஞ்சு கலர் இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது, ட்ரூவில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து கிளாஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ அதே கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இங்கே கண்ட்ரோலில் போயிட்டு இதை ஃபால்ஸுன்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கிளாஸ் என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்ளை ஆகிருக்காது, ரிமூவ் ஆகிருக்கும். இதுதான் வந்து சிங்கிள் வே கிளாஸ் பைண்டிங்னு சொல்லுவாங்க. எப்படி பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மல்டிபிள் கிளாஸ் பைண்டிங் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வந்து கிளாஸ் பைண்டிங் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நான் h1 டேக் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளேயே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன், என்னென்னா வெல்கம் டு ஆங்குலர் அப்படின்னே கொடுத்துக்கலாம், வெல்கம் டு ஆங்குலர்னு கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது இன்னொரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஒரு h1 எலிமெண்ட்டில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து மல்டிபிள் கிளாஸஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு வந்து இன்னொரு கிளாஸஸும் தேவை. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். இந்த கிளாஸில் வந்து ஃபாண்ட்டுக்கு வந்து நான் ஒரு ஸ்டைல் கொடுக்குறேன், ஃபாண்ட்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், என்னென்னா இட்டாலிக் கொடுக்குறேன். அண்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ வேரியேஷன்ஸ்க்காக பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ப்ரௌனுன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ரௌன் அப்படின்னா ப்ரௌன் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா என்ன கலர் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது என் பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்கு அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இட்டாலிக். இது வந்து தனி கிளாஸ். இது வந்து டெக்ஸ்ட் கலர் தான் வந்து ஆரஞ்சாக இருக்கும், இல்லைன்னா ரெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ நம்மள்ட்ட வந்து 3 கிளாஸஸ் இருக்குது. இப்போ வந்து மல்டிபிள் கிளாஸ் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து மல்டிபிள் கிளாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஆங்குலரில் ப்ரொவைட் பண்ணுது ஒரு டைரக்டிவ். அந்த டைரக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ng கிளாஸ் இப்படின்னு ஒரு டைரக்டிவ் ஆங்குலரை என்ன பண்ணுது, நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இப்போ ஆங்குலரே நம்மளுக்கு ஒரு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறனால இது எப்படி வந்து நம்ம வந்து மல்டிபிள் கிளாஸ் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் வந்து இப்போது இந்த ஆங்குலரோட டைரக்டிவுக்கு ரைட் சைடில் வேல்யூ போடுறதுக்கு முன்னாடி கண்ட்ரோலில் போயிட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்ஜெக்டில் என்ன க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ராப்பர்ட்டி பேர் வந்து நான் மெசேஜ் ப்ராப்பர்ட்டி கிளாஸஸ்ன்னு வச்சுக்கிறேன். பேர் ப்ராப்பர்ட்டி கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பேர் வைக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னன்னு கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட கிளாஸஸ் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா டெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ஹைலைட் இருக்கும். எப்போ டெக்ஸ்ட் ஹைலைட்டாக இருக்கணும்னா ஆஸ் எரர் வந்து
ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஹைலைட் வந்து அப்ளை ஆகிருக்கணும் நெக்ஸ்ட் எலமெண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் சக்ஸஸ். இந்த கிளாஸ் எப்போ அப்ளை ஆகணும்னா நாட் ஈக்குவல் டு திஸ் டாட் ஆஷ் எரர். அப்படின்னா எப்போ ஆஷ் எரர் ஃபால்ஸாக இருக்கோ அப்போ டெக்ஸ்ட் சக்ஸஸ் வந்து அப்ளை ஆகணும். தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கடைசியாக க்ரியேட் பண்ணோம் இல்லையா டெக்ஸ்ட் ஸ்டைல். எப்போ இது அப்ளை ஆகணும் அப்படின்னா நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிப்போம். இஸ் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பூலியன், அதில் நான் இப்போதுக்கு ட்ரூன்னு வைக்கிறேன். இப்போ நம்ம இதில் போயிட்டோம் இஸ் ஸ்டைல் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து என்ன ஆகணும் அப்ளை ஆகணும். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன 3 கிளாஸஸ் இருக்குது. 3 கிளாஸஸ்க்கும் நான் இங்கே கண்டிஷன் போட்டிருக்கேன். இந்த கிளாஸ் எப்போ வந்து HTML எலிமெண்ட்டில் ஆட் ஆகும், தட் மீன்ஸ் அப்ளை ஆகும் அப்படின்னா ஆஸ் எரர் ட்ரூவாக இருந்தால், அதே ஆஸ் எரர் ஃபால்ஸாக இருந்தால் டெக்ஸ்ட் சக்ஸஸ் வந்து அப்ளை ஆகும். ஆனால் இப்போ வந்து நம்ம மல்டிபிள் கிளாஸஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஹைலைட்டையும் நான் டெக்ஸ்ட் ஸ்டைலையும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் எடுத்து இந்த கிளாஸஸில் கொடுத்துருங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் வே டு அப்ளை த மல்டிபிள் கிளாஸஸ். ஸோ இது வந்து இதே 5 கிளாஸஸில் நம்ம கண்டிஷ்னல் வைஸும் நம்ம கிளாஸஸ் அப்ளை பண்ணலாம். இது வந்து நம்ம கண்ட்ரோலரில் இருந்து HTML வந்து கண்டிஷன் வைஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி மூலமாக அப்ளை பண்ணுறோம். டேரெக்டாகவும் நம்ம 5 கிளாஸஸில் வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆப்ஜெக்டை வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ என்னென்ன இருக்குது, ஆஸ் எரர் வந்து ஃபால்ஸாக இருக்குது, இங்கே ப்ராப்பர்ட்டி இஸ் ஸ்டைல் வந்து ட்ரூவாக இருக்குது. அப்போ எந்தெந்த கிளாஸ் அப்ளை ஆகும், டெக்ஸ்ட் சக்ஸஸும் டெக்ஸ்ட் ஸ்டைலும். டெக்ஸ்ட் சக்ஸஸில் என்ன இருக்குது, கலர் டெக்ஸ்ட் கலர் ஆரஞ்சு, இதில் வந்து என்ன இருக்குது பேக்ரவுண்ட் கலர் பிளாக், அப்புறமேட்டு இட்டாலியன் ஃபாண்ட் ஸ்டைல் வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு எப்படி டெக்ஸ்ட் அப்ளை ஆகணும், ஆரஞ்சு கலர் டெக்ஸ்ட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டு, இந்த 2 கிளாஸுமே நம்மளுக்கு அப்ளை ஆகணும். அப்ளை ஆயிருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள் 2 கிளாஸஸுமே அப்ளை ஆகிருக்கு. இது வந்து ஒரு கிளாஸ் சக்ஸஸ்ன்ற கிளாஸ். இது வந்து இந்த ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்திங்கன்னா இட்டாலிக் ஃபாண்ட் ஸ்டைலு. பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது பிளாக். ஸோ நம்மளுக்கு இப்போது அந்த 2 கிளாஸ் என்ன இருக்குது அப்ளை ஆகிருக்கு. கரெக்டாக இந்த 2 கிளாஸஸுமே இப்போ நம்மளுக்கு அப்ளை ஆகிருக்கு. இப்போ நான் இதை ட்ரூ பண்ணுறேன். ஆஸ் எரரை இப்போ நான் ட்ரூ பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் சக்ஸஸ் அப்படின்ற கிளாஸ் ரிமூவ் ஆகிட்டு இந்த டெக்ஸ்ட் ஹைலைட்டுன்ற கிளாஸ் என்ன ஆகிருக்கும், ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. புரிஞ்சுச்சா? இதுதான் வந்து மல்டிபிள் கிளாஸ் பைண்டிங். இவ்வளோ தான் கிளாஸ் பைண்டிங். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல் பைண்டிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோட கண்டினியூஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.